கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்கள் தியான முகாமை ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி கொடுத்து அதுக்கு நன்றி சொல்லவும் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கவும் நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். வருகை தருகின்ற எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று நாம் இன்னும் விசேஷித்த காரியங்களை நாம் ஜெபத்தில் ஏறெடுத்தது போல விசேஷித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த இப்படிப்பட்ட ஜெபங்களில் நம்ம எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் சித்தமானால் வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்கும். காலையில் 9:30 மணியிலிருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ஜெபத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். கொஞ்ச நாளைக்குள்ள அதை போய் பார்த்தா என்ன ஆகும்? பூச்சி புழுவெல்லாம் வெட்டி ஓட்ட விழுந்து ஒன்றுக்காக ஆகி பெறும். ஆனால் அதே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததை போல மாறுமானால் மிகுந்த பலனை ஆண்டவர் எல்லாரையும் யாராக வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் கோதுமை மணிகளாக வைத்து. அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லோரும் யார் தான்? கோதுமை மணி தான். எந்த வழியிலையாவது ஒரு வழியில் ஆண்டவர் அவங்கள நடத்திக்கிட்டே இருப்பார். ஜெபிக்கிறதுக்காக நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஏராளமான பேரை கோதுமை மணிகளாக நாம் காண முடியும். எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெகாயை ஒரு கோதுமை மணியாக நாம் காணலாம். எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் கடைசி வசனம். எஸ்தர் 10வது அதிகாரம் கடைசி வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது இடத்தில் இருப்பவனாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பெரியவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் எத்தனை பொறுப்புன்னு பாடுங்க. எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு மகிமை. ஒரு மனிதனை கர்த்தர் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது சீட்டுக்கு வந்துட்டார். 2வது சீட்டுக்கு வந்துட்டார். அடுத்தது யூதர்களுக்குள்ள அவர் யார்? பெரியவர். பிறகு திரளான சகோதரருக்கு திரளான மக்கள் யூதர்களாக மாறிட்டாங்க. அவங்க பழைய ஆட்கள் புது ஆட்கள் எல்லாருக்கும் யார்? பெரிய மாணவனுமாக இருந்தது அன்றி 2வது தன்னுடைய எது சேரினாலும் ஜனங்களுடைய நன்மைக்காக அவர் என்ன செய்யிருக்காரு? பாடுபட்டிருக்காரு. நன்மையை நாடி எங்கேயும் போய் என்ன குழப்பம் இருந்தாலும் தீர்த்து வச்சுருக்காரு. மொர்தெகாய் வாராருன்னு சொன்னால் பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம். எழுப்புதல் ஜெப வருது, எழுப்புதல் ஜெப ஊழியர்கள் வாராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள எல்லா இருளும் என்ன செஞ்சிடும்? அது பேர் அங்கே போய் ஒரு பாரத்தை பகிர்ந்து கொண்டோன்னு சொன்னால் கர்த்தர் மாற்றங்களை செய்வார்னு சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த நிலைக்கும் இதை விட மேலான நிலைக்கும் நம்மளை கொண்டு வருவார். அந்த கோதுமை மணியை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமேன். இந்த கோதுமை மணியாகிய இந்த மொர்தெகாய் ஆண்டவர் எப்படி இப்படி விசேஷமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி படிக்கும்போது 2வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிப்போம். சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அந்த எஸ்தருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது.
எஸ்தருடைய அம்மா அப்பா இறந்த பிறகு ஒரு அனாதையாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரிசனையோடு பொறுப்போடு அந்த எஸ்தரை எடுத்து வளர்க்கிற ஒரு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. 41வது சங்கீதம் முதல் வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போவே அந்த ஆசீர்வாதம் வந்தாச்சு மொர்தெகாய்க்கு. எஸ்தருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனால் இந்த மொர்தெகாய் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது இந்த எஸ்தருக்கு நல்ல வாழ்வுக்குரிய வழிகளை நம்ம என்ன செய்யணும், காட்டிடணும். அதான் ஆத்ம ஆதாயம். அதான் என்னது, ஆத்ம ஆதாயம். எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களையும் நம்ம ஆண்டவர்களை வழிநடத்த நம்மளால் முடியும். அல்லேலூயா. அந்த கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார், இன்னும் நமக்கு தருவார். அப்போது மொர்தெகாய் ஒரு கோதுமை மணின்னு சொன்னால், பிறர் மேல் சிந்தனை உள்ள, பிறர் மேல் கரிசனை உள்ளது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். இப்போ சிறுமைப்பட்டவங்க நிறைய பேர். இப்போ நம்ம கடைசி ஜெப குறிப்பெலாம் ஜெபம் பண்ணோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம். தேசம் முழுவதும், தேச தலைவர்கள் முழுவதும் பெரிய எழுப்புதல் வரணும்னு சொல்லி, எழுப்புதலின் புஸ்தகம் எல்லார் கையிலையும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இதான் என்ன புஸ்தகம்? இதான் என்ன புஸ்தகம்? எழுப்புதல் புஸ்தகம். பரிசுத்த வேதாகமத்துக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். கட்டாயம் எழுப்புதல் என்ன செய்யும்? அப்போ பிறர் மேல் கரிசனை இருந்ததுனால கர்த்தர் மொர்தெகாயை ஒரு கோதுமை மணியாக மாற்றினார். 2வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 10வது வசனம் யாராவது வாசிப்போம். பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை அறிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு நல்ல ஒரு போதனை யார்கிட்ட இருந்துச்சு? மொர்தெகாய்கிட்ட இருந்துச்சு. என்ன போதனைன்னு சொன்னால், யூதகலோன்னு சொல்லிட்டோம்னா ஒரு பெரிய அழிவு வரக்கூடிய சூழ்நிலை ஒன்று என்ன செய்யும், வரலாம். ஆகையினால யார் எவருன்னு சொல்லாமல் எல்லாம் அமைதியாக இருந்துக்கா, ரகசியத்தை மனசுலக்குள்ளே வச்சுக்கா, எங்கேயும் நிச்சயாத சொல்லிடாத அப்படின்னு சொல்லி ஒரு தேவ ரகசியம் உடையவராக இருந்தார். ஆமேன். ஆண்டவர் நமக்கும் அவருடைய ரகசியங்களெல்லாம் சொல்லாமல் எந்த காரியத்தையும் நிச்சய மாட்டார், செய்ய மாட்டார்னு சொல்லி வேதத்தில் இன்னும் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். மொர்தெகாய்க்கு யூத குலத்தை குறித்தான ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி அது எஸ்தருக்கு சொல்லி, அந்த அம்மாவும் அதேபடி என்ன பண்ணிச்சோம். அடுத்த வசனத்தில் எஸ்தரோ என்றால் அந்த எஸ்தருக்கு பொறுப்பு பாருங்கள். ஏதோ ஒன்று பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, டெய்லி அப்படியே ஒரு வாக்கிங், ப்ரேயர் வாக்கிங், ஒரு ஜெப நட அப்போவே இருக்கார். ஆனால் ஜெப நட மாத்திரமில்லை, அந்த ஜெபத்துக்குள்ளே என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு பாரம். எப்படியாவது எஸ்தர் செலெக்ஷன் ஆகணும், இவளை எப்படியாவது ராணியாக மாற்றணும்னு சொன்னால், மாற்றிட்டா எத்தனை நாட்டுக்கு? 127 நாட்டுக்கு ராணியாக வந்துடலாம். ஆகையினால வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்துவோன்னு சொல்லி பொறுப்பை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, பொறுப்பை நிறைவேற்றுவதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறாரு. கடைசியாக நான் வாசித்து பார்க்குறோம். 4வது அதிகாரம் 11வது வசனம். எஸ்தர் 4:14. எஸ்தருக்கு மறுபடியும் செய்திகள் போயிட்டே இருக்கு. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்க முடியும், உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே. ஆண்டவர் அருமையாக பேசுகிறார், மொர்தெகாயோட பேசுகிறாரு. ராணி 127 நாடுகளுக்கு ராணியாக இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய குழப்பமான திட்டங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஆமானும் ராஜா அகாஸ்வேர் ராஜாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன திட்டம்னு சொன்னால்,
எல்லா பக்கமும் உள்ள யூதர்கள் என்ன செய்யணும்? அழிக்கப்படும் போது கட்டாயம் இந்த சட்டம் யாருக்கும் செல்லும்? எஸ்தருக்கும் செல்லும், மொர்தெகாய்க்கும் செல்லும். அதை புரிஞ்சு அவர் செயல்படுதாரு. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறொரு ஒரு கோதுமை மணி உள்ளத்தில் இருந்து எழுப்புதலான வார்த்தைகள் வரும். இடைஞ்சலான வார்த்தை இல்லை, எழுப்புதலான வார்த்தை. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் வேறொரு இடத்துலேருந்து காரியங்கள் நடக்கும். அன்றைக்கி நீயும் உன்னுடைய தகவன் குடும்பத்தார் எல்லோரும் செய்வீங்க. அது என்ன அர்த்தம்? நான் நம்மளை சார்ந்த எல்லோரும் என்ன செஞ்சிருவோம்? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடையாது. யாருக்கு தெரியும்? இன்றைக்கி அதே வார்த்தையை ஆண்டவர் நமக்கும் தராரு, எனக்கும் தராரு, உங்களுக்கு தராரு. ஆண்டவர் நமக்கு ராஜமேன்மையை கொடுத்துருக்காரு. இருக்கிற சூழ்நிலை நமக்கு ராஜமேன்மை தான். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தோன்னு சொன்னால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு வழியாக வரும். அப்பொழுது நீ தகப்பன் வீட்டாரும் அந்த செய்தி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 16வது வசனம். நீர் சூசானில் இருக்கிற முடியாமல் இருந்து எனக்கு உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணுவோம். எப்படி அனல் பற்றி பிடிக்கி அல்லேலூயா. நமக்குள்ள தேவனிடத்திலிருந்து அனல் உண்டாகி நம்மளை பற்றி பிடிக்கணும். நம்மளை பிடிச்ச அனல் எல்லாருக்குள்ளேயும் போடும். அதுக்குரிய நாள் சீக்கிரம் வந்தாச்சு. 17வது வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் இவர் கற்பித்தது எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. அந்த அம்மா அந்த எழுப்புதலை பயன்படுத்துவதற்கு எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். கடைசியில் என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். காரியம் மாறுதலாய் முடியும். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நல்லதல்லன்னு சொல்லி வார்த்தை. ரெண்டாவது அப்படியே முற்றத்தில் நடந்து ஜோமணி என்ன நடக்கு, எப்படி நடக்கு, பொறுப்பை கண்ணும் கருத்துமாக செய்தாங்க. கடைசியில் எஸ்தர் சொன்ன வார்த்தையும் இவர் கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறாரு? மொர்தெகாய் ஒரு கோதுமை மணியாக கர்த்தர் பயன்படுத்தி யூதர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் யூத மார்க்கத்தில் சேரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்தினார். இந்த எஸ்தர் இந்த மொர்தெகாய்க்கு கிடைச்ச மேன்மையை தான் நம்ம 10வது அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒரு எல்லோரும் சேர்ந்து வாசித்துருவோம். யூதநாயகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதுவனும் யூதருக்குள் பெரியவரும் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாக இருந்தும் அன்றி ஜனங்களுடைய நன்மையை நாடி குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாகும்படி இதை விட பெரிய கிருபைகள் நமக்கு கிடைக்கும். இதை விட பெரிய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். இதை விட பெரிய அக்கினி நம்ம மேலே இறங்கும். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது செத்ததே ஆகியது. அது ஒரு மண்ணுக்குள்ளே விழணும். விழுந்து தண்ணி பாய்க்கும்போது அது என்ன ஆகும்? மிகுந்த பலனை கொடுக்கும். நாம் தனி மனிதர்களாக அல்ல, மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களாக கர்த்தரை நம்ம மாற்ற முடியும். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். கோதுமை மணியானது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மொர்தெகாய் ஒரு கோதுமை மணியாக எஸ்தருக்கு ஒரு செல்வ வாழ்வை உருவாக்கி கொடுக்கிறார். அதுக்குரிய திட்டங்களை செய்கிறார். எழுப்புதல் வந்தது. சோதனை காலத்திலும் அவர் நின்று கனிவு செய்தார். நீங்களும் நானும் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படியாக தேவனுமே அழைத்திருக்கிறார். எல்லாரும் இது நடக்க போகிறதுக்காக. இதை போலத்த அற்புதங்கள் மொர்தெகாய் பெரியவனும் 2வது ஸ்தானத்திலிருந்து யூதருக்குள் பெரியவனும் தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் பேசுகிறவராக எல்லாருக்கும் பிரியமானவனாக இன்றைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும், இந்த லிங்கில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நைட்டில் அபரிதமாய் ஆஸ்வதிக்கும்படியாக அபிஷேகத்தால் நிரப்பி நடத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து நம்ம ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்ய போகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவையா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே. நல்லவர் நல்லவர்
கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை. கடுகளவு பாவம் என்னை நெருங்க முடியாது. கடுகளவு பாவம் இல்லை. நான் கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கூடி ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு கோதுமை மணியாக வாழ்ந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் உள்ள சில சம்பவங்களை நாங்கள் நினைவுபடுத்தி ஜெபிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அற்புதங்களை செய்தது போல எங்களையும் ஒரு கோதுமை மணிகளாக நாங்கள் நிலத்தில் விழுந்து ஆண்டவர் செத்து மிகுந்த பலனை கொடுக்கிறவங்களாக மாற்றும். யார் யாருடைய உள்ளத்தில் இன்னும் மாற்றம் இல்லையோ, யார் யாருடைய குடும்பத்தில் எழுப்புதல் இல்லையோ, யார் யார் இன்னும் நம்முடைய எழுப்புதல் பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கலையோ எல்லாம் அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். வந்திருக்கிற யாவரோடும் தேவ கிருபை இருக்கட்டும். எல்லாருடைய தேவைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிரயாணங்களில் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் உள்ளமே பரசுராம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் கோதுமை மணியாக பயன்படுத்த கிருபை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.